1500ன்னு ஹைப் கொடுக்குற இந்த பீட்சாவை நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக வீட்டிலே பண்ணலாங்க. பேஸு சாஸ்ன்னு எதுவுமே கடையில் வாங்க வேணாம், எல்லாமே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு டம்ளர் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துருக்கேன், அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து இதை பிசைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை ஒரு க்ளீனான ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணி பிசைஞ்சிட்டு இதை 1 hour வந்து ரெஸ்ட் விட்டுறலாம். நெக்ஸ்ட் பீஸா சாஸ் செய்யறதுக்காக 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியோட சென்டர் பார்ட்டை எடுத்துட்டு பேக் சைடில் இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 15 பல்லு பூண்டை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கிட்டு, நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் அது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கலந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் சுகர், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இது வந்து ஒரு திக் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பீஸாவோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க டோ வந்து பார்த்தீங்கன்னா பீஸாவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கையாலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பீஸாவை லைட்டாக வந்து டூத் பீக் வச்சு நல்லா வந்து குத்தி விட்டுக்கலாம், இல்லைனா பன் மாதிரி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீஸா சாஸ் ஒரு லேயர், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன், கேப்சிகம், வேக வச்சு வச்சிருந்த கார்ன், இதெல்லாம் லேயராக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கூடவே கிரேட்டட் சீஸும் வந்து டாப்பிங்ஸாக போட்டுடலாம். 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் பார்த்தீங்கன்னா 220 டிகிரி செல்சியஸ்க்கு 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளோட பீட்சா வந்து ரெடி ஆகிடும். கடையிலலாம் கிடைக்கிறத விட வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன யோசனை, வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க. நீங்கள் கடை அண்ட் தோசை தவாவில் கூட ட்ரை பண்ணலாம்.